உங்களுக்கு இந்த ஆஸ்துமா வீசிங் சம்பந்தமான பிரச்சனை இருக்கும்போது நீங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை 2 முறை கூட தேவைப்படும் போது இன்லர் யூஸ் பண்ணி தூங்குவீங்க தான் சொன்னீங்க. ஆமா. உங்களுக்கு இந்த எத்தனை வருஷமா இருந்துச்சு இந்த இது? 5 வருஷமா இருந்தது. 5 வருஷமா? 5 வருஷமா எவ்வளவு டாக்டர் பார்த்துருப்பீங்க? நான் நிறைய டாக்டர் பார்த்துட்டேன். சொல்ற இடத்துலலாம் போய் பார்த்துட்டேன். சொல்ற இடத்துல பார்த்துருவீங்க? சொல்ற இடத்துலாம் போய் பார்த்துட்டேன். எங்கேயுமே ஒன்றும் செட் ஆகல. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க? அதான் அந்த டைம் கொடுப்பாங்க, ஸ்ப்ரே கொடுப்பாங்க, பப்பியும் கொடுப்பாங்க. அந்த டைம் ஒன்றும் செட் ஆகல ஐயா. செட் ஆகல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு மூலியமா தான் எனக்கு ஒரு இந்த ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. அந்த ஃபோன் நம்பர் வாங்கி அவருக்கு ஃபோன் பண்ணேன். நீங்க எங்க இருக்குன்னு கேட்டாரு. நான் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஐயான்னு சொன்னேன். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இருங்க நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கு வாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அங்கே போனேன். அங்கே போனோடனே ஃபஸ்ட்டு அவருக்கு கடை பேசும்போது எனக்கு திருப்தியாக இருந்தது. ரொம்ப இல்லாமல் நீங்கள் இது மிஸ் எந்தெந்த சாப்பாடு சாப்பிட்ணும், எந்தெந்த டைமுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னார். எது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரி நான் இருந்துக்கிறேன். இப்போ வந்து 3 மாசமா அவரான மருந்து எடுத்துக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ நான் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறது இல்ல. ஃபர்ஸ்ட் அவங்க வச்சு நின்னேன். இப்போ ஸ்ப்ரேலாம் அடிக்கிறது இல்ல. இவரோட வந்த உடனே இப்போ நான் நல்லா இருக்கிறேன். காலையில் தூங்கி அந்த செல்லியெல்லாம் இல்ல. இந்த இல்லர்ல யூஸ் பண்றல. இப்போ மாத்திரை மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நல்லா இருக்கிறேன். டெய்லியா மூக்குல ஊத்தின்னு இருக்கும். ஓவரா கோல்ட் ஆயிடும். வெளியே எங்கேயும் போக முடியாது. வேலை வெட்டிக்கும் போக முடியாது. டெய்லியும் மாறு வலி எல்லா பிரச்சனையும் இருக்கும். இப்போ இங்க வந்து சாப்பிட்டதுனால அவங்க சொன்னபடி சாப்பிட்டதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்ல, இப்போ நான் நல்லா இருக்கிறேன்.